பொன்னகை, முகத்துல புன்னகை, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போல. ஆமா, பின்ன சும்மாவா? நம்ம பள்ளியில பொங்கல் விழாக்காக நான் தொகுத்து வழங்க போறேன். அதான் இப்படி ஜொலிக்கிறேன். நீ என் கூட தொகுத்து வழங்க வரியா? கரும்பு தின்ன நான் கூலியா வேணாம், நானும் வரேன். அனைவருக்கும் எங்களின் இனிய மதிய வணக்கம். முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாட வருகிறார்கள் எம் 5ஆம் வகுப்பு மாணவிகள். நம் பொங்கல் விழாவின் வரவேற்புரையை வழங்க வருகிறார் பவதாரணி. அனைவருக்கும் வணக்கம். இன்றொரு நன்னாள், எம் புனித யோவான் மேல்நிலைப் பள்ளியின் பொங்கல் திருநாள். இப்பொங்கல் விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் எம் பள்ளி தாளாளர் அவர்களையும் தலைமை ஆசிரியர் அவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். உழவின் சிறப்பை உலகிற்கு கூறும் உழவர் திருநாளில் உள்ளம் மகிழ்ந்து உறவுகள் இணைந்து உற்சாகம் பொங்கிட தைத்திருநாளை கொண்டாடும் விதமாக கவிதை கூற வருகிறார்கள் நம் 1ஆம் வகுப்பு மாணவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் கவிதை. புதுமை பொங்க, இனிமை துவங்க, செல்வம் பொங்க, வளமை தங்க, அறுவடை திருநாளாம் பொங்கல் நன்னாளில் அனைவர் வாழ்விலும் அன்பும் அமைதியும் நிலவட்டும், நலமும் வளமும் பெருகட்டும். உங்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. பொங்கல் திருநாளில் பெருமை கூறிய கவிதையோ அருமை அருமை. தித்திக்கும் தமிழ் போல பொங்கட்டும் பொங்கலது, புதுபானை பொங்கல் போல பிறக்கட்டும் புதுவாழ்வு, திகட்டாத கரும்பு போல இருக்கட்டும் மனிதனின் மனம். இத்திருநாளை பாட வருகிறார்கள் நம் 2ஆம் வகுப்பு மாணவிகள். கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உழவர்களெல்லாம் நன்றி சொல்ல
புலவர்கள் தங்கள் இனிய குரலில் பாடிய பாடலோ இனிமை இனிமை. திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அது ஒரு வாழ்வியல் நூல். எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட உலக பொதுமறையா திருக்குறளை எடுத்துரைக்க வருகிறார்கள் நம் 3ஆம் வகுப்பு மாணவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளின் அதிசயங்கள் என்னென்ன தெரியுமா? நிறைய இருக்கிறது. சில அதிசயங்கள் நான் சொல்றேன். சரி, சொல்லு. திருக்குறளில் தமிழ் என்ற சொல் பயன்படுத்தவில்லை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் குவளை. எனக்கு தெரிந்த அதிசயங்களை நான் சொல்றேன். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து ஆம். திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து 2 சுழி நீ. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறள் குறள் மலர்மிசை ஏகினால் வானடி சேர்ந்தால் நிலமிசை நீது வாழ்வார். குறள் விளக்கம் இதய மலரில் திகழும் இறைவனே